ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான டிஜே பார்ட்டி லைட் எப்படி செய்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லைட்டை வந்து நீங்கள் சாங் கேட்கும் போது ஆன் பண்ணிங்கன்னா அந்த பாட்டோட மியூசிக் ஏற்ற மாதிரி எரியும். பார்க்கவே சூப்பர் ஃபன்னாக இருக்கும். முதல்ல அந்த லைட்டை செய்கிறதுக்கு ஒரு பிவிசி பைப்பை சின்னதாக பாக்ஸ் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸோட மேல் மூடிக்காண்டி ஒரு பிவிசி ஷீட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஷீட்டில் தான் வந்து எல்இடி லைட்டை செட் பண்ண போகிறோம். அதுக்காக பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணும்போது சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு சைடை வந்து பக்கமாக மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு சைடை வந்து தூரமாக மார்க் பண்ணுங்கள். இதுக்கான கடைசியாக க்ளூ ஸ்டிக்கை வந்து ஹீட் பண்ணி எல்இடி லைட்டோட ஒட்டுவோம். அப்படி ஒட்டும் போது ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்படி மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ண இடத்துல வந்து ட்ரில்லை வச்சு நான் ஓட்ட போட்டுக்கிட்டேன். நீங்களும் ஓட்ட போட்டுக்கோங்க. எல்இடி லைட்டு போகிற அளவுக்கு சின்னதாக ஓட்ட போட்டால் போதும். அதுக்கப்புறம் பிவிசி ஷீட்டில் எல்இடி லைட்டை செட் பண்ணணும். அதுக்காக சூப்பர் க்ளூ வச்சு எல்இடி லைட் எல்லாத்தையும் பிவிசி ஷீட்டில் ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. யூஸ் பண்ணுற எல்இடி நாலுமே டிஃப்ரெண்ட் கலராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கடைசியாக எல்இடி லைட் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சால்ட்ரிங் பண்ணணும். நான் 3 லைட்டை சீரியஸ் கனெக்ஷனில் சால்ட்ரிங் பண்ணியிருப்பேன். ஒரு லைட்டை பேரலல் கனெக்ஷனில் சால்ட்ரிங் பண்ணியிருப்பேன். இதுக்கான 9 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறேன். 4 சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்தா பவராக அறியாது. அதனால தான் 1 பேரலில் கொடுத்துருக்கேன். எல்இடி லைட்டோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் வீடியோவில் தெளிவாக காட்டியிருப்பேன். அதை பார்த்து நீங்களும் அப்படியே சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி லைட்டுக்கு சின்னதாக ஒரு சர்க்யூட் செய்யணும். அதுக்கு BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி C945 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டேன். 2 டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ரைட் சைட் பின் ரெண்டுத்தையும் சின்னதாக கம்பியை வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பேன். நீங்களும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 மெகா ஓம்ஸ் ரெசிஸ்டர் எடுத்து அதை வந்து C945 டிரான்சிஸ்டரோட தேர்ட் பின்னில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அடுத்து 10 UF கெப்பாசிட்டர் அதோட மைனஸ் பகுதியை வந்து அதே டிரான்சிஸ்டரோட தேர்ட் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 100K ரெசிஸ்டர் வந்து டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 10K ரெசிஸ்டர் வந்து கெப்பாசிட்டரோட ப்ளஸ் பகுதியில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். எல்லா காம்பனண்ட்டோட வேல்யூ வந்து வீடியோலேயே தெளிவாக காட்டியிருப்பேன். அதனால் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். லாஸ்ட்டாக ஒரு சின்ன கம்பியை வச்சு 3 ரெசிஸ்டரையும் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்ம சர்க்யூட் ரெடி. இது கரெக்டாக வேலை செய்ய தான் பார்ப்போம். அதுக்கு ஒரு மைக் எடுத்து மைக்கோட ப்ளஸ் பகுதி வந்து கெப்பாசிட்டரோட ப்ளஸோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ரெசிஸ்டருக்கும் கெப்பாசிட்டருக்கு இடையில கனெக்ட் பண்ணிக்கோங்க. மைக்கோட மைனஸை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்இடி லைட்டையும் சர்க்யூட் போர்டையும் ஜாயின் பண்ணலாம். அதுக்காக சின்ன ஒயரை வச்சு நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். இதாங்க எல்இடி லைட்டோட ப்ளஸ் பகுதி. இந்த இடத்துல தான் பேட்டரியோட பாசிட்டிவ் கரண்ட் நேரடியாக வரும். இது எல்இடி லைட்டோட மைனஸ் பகுதி. இந்த இடத்துல வந்து டிரான்சிஸ்டரோட மைனஸ் கரண்ட் வரும். பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்இடி லைட்டோட ப்ளஸ் பகுதியை வந்து இந்த இடத்துல சர்க்யூட்டில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி எல்இடி லைட்டோட மைனஸ் பகுதியை வந்து டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின்னு, அதாவது இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தா கண்டிப்பாக வேலை செய்யும். பேட்டரியோட ப்ளஸ்ஸை வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்டரியோட மைனஸை வந்து டிரான்சிஸ்டரோட அந்த பின்னில் கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது மைக்கோட மைனஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், அந்த பின்னில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ பேட்டரி கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம் வேலை செய்தான்னு. ஹலோ, ஹாய் சூப்பராக வேலை செய்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் அந்த பிவிசி பாக்ஸ்குள்ளே வச்சு செட் பண்ணணும். நான் பேட்டரியை வந்து நேரடியாக சர்க்யூட்டோட ஜாயின் பண்ண போகிறதில்ல, ஒரு சுவிட்ச் வழியாக தான் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ தான் தேவையான டயத்தில் மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக அந்த பிவிசி பாக்ஸில் வந்து சுவிட்ச் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி சுவிட்சை உள்ளே வச்சு சூப்பருக்குள்ளே வச்சு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேட்டரியை உள்ளே வச்சு பேட்டரியோட ப்ளஸ்ஸை வந்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்டரி வந்து சர்க்யூட்டோட டேரெக்டாக கனெக்ஷன் ஆகிடக்கூடாது, எங்கேயும் ஷார்ட் அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து பேட்டரி மேலே வச்சுருக்கேன். சர்க்யூட்டை நேரடியாக உள்ளே அனுப்ப பார்த்தேன், ஆனால் போக மாட்டேன்ருச்சு. அதனால் எல்இடி லைட்லேருந்து தனியாக பிரித்து அதுக்கப்புறம் சர்க்யூட்டை சேஃப்டியாக உள்ளே வச்சுக்கிட்டேன். மைக்குக்காகவும் சின்னதாக ஓட்ட போட்டுக்கோங்க. ஏன்னா மைக் லைட்டாக வெளியே நீட்டிட்டு இருந்தால் சவுண்டை நல்லா கேப்சர் பண்ணும். அப்போ தான் லைட் எரியதில் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஆமாங்க, மியூசிக் ஏற்ற இறக்கமாக வரும்போது லைட்டும் டிஃப்ரெண்டாக எரியும். ஆனால் மைக் லைட்டாக வெளியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நானும் வெளியே வச்சு கரெக்டாக செட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்இடி லைட்டையும் சர்க்யூட் போர்டையும் கனெக்ஷன் பண்ணிட வேண்டியதான். திரும்ப ஒரு தடவை எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி சூப்பராக வேலை செய்துங்க. லாஸ்ட்டாக அந்த பாக்ஸோட டாப்பை வந்து சூப்பர் க்ளூ வச்சு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸோட பேஸ்மெண்ட்டை வந்து க்ளூகனை வச்சு ஒட்டியிருக்கேன். ஏன்னா சூப்பர் க்ளூவில் ஒட்டினா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஒருவேளை பேட்டரி தீர்ந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக க்ளூகனை யூஸ் பண்ணியிருக்கேன்.
லாஸ்ட்டாக க்ளூகனோட ஸ்டிக் 2 எடுத்துக்கிட்டேன். அந்த சால்ட்ரிங்கனை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை எல்இடி லைட்டில் வச்சு ஒட்டிக்கிட்டேன். ஒட்டும் போது எல்இடி லைட்டில் கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிங்க, அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். எதுக்காக க்ளூகனோட ஸ்டிக்கை இங்கே யூஸ் பண்ணுறோம்னா அது எல்இடி லைட் வெளிச்சத்துக்கு நல்லா க்ளோ ஆகும், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்ம டிஜே பார்ட்டி லைட் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாட்டை போட்டு செக் பண்ணலாம் வாங்க. நிஜமாகவே நம்ம டிஜே பார்ட்டி லைட் சூப்பராக வேலை செய்யுது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.